கேட்காமலேயே வழங்குகின்ற ஒரு அரசு உண்டு என்றால் அது திராவிட மாடல் அரசு என்பதற்கு இந்த 450 பேரும் எம்எல்ஏ எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு போராட்ட களங்களை இந்த தூய்மை பணியாளர்கள் சந்தித்திருந்தாலும் அந்த போராட்டத்தின் இறுதி வடிவம் தமிழ்நாட்டின் தலை சிறந்த தலைமகன் விவசாயி எங்களுடைய தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய தீர்ப்பினால் இன்றைக்கு உற்சாகம் பெற்றிருக்கின்ற எனது ஆறுயிர் சொந்தங்கள் தூய்மை பணியாளர்களே, தலைவர் தளபதி அவருடைய பிறந்தநாள் விழாவை எத்தனையோ வகையில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அத்தனை விட சிறப்பு என்னவென்று சொன்னால், உங்களுக்கு இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற விழாதான் அவருக்கு மிகப்பெரிய சிறப்பு வருகிற விழாவாக இருக்கும். எங்களுக்கு இது வரல, இது மாதிரி ஒரு நல்ல திட்டங்கள் யாருமே செய்யல. எங்க கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு எங்க கஷ்டத்தை தாங்குற ஐயாவுக்கு ஆஸ்தி நாட்களை கூட்டி கொடுக்கணும் கடவுள். அவ்வளவுதான். முதலமைச்சர் ஐயா தொடர் முயற்சியா தீபாவளி, பொங்கல் எல்லா நல்ல நாட்களையும் தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு உறுதுணையா இருந்து எல்லா நலத்திட்டங்களும் செய்து கொடுத்துட்டு இருக்காரு. கண்டிப்பா வரணும், அவ்வளவுதான் சார். வருவாருன்றது இல்ல, வரணும். எங்க மக்களோட செல்வாக்கு இருக்கு. கண்டிப்பா நாங்க தலைவர் வரணும், இப்ப ஆட்சி மலரணும். ரொம்ப சந்தோஷமாக்குறேன். ஏன்னா அறநிலையத்துறை மட்டும் எல்லா துறையிலயும் ஒரு கலகுற ஒரு சூப்பர் ஸ்டார் யாருன்னா எங்க துறைமுக தொகுதி அமைச்சர் எங்கள் அன்புக்குரிய அண்ணன் மாவட்ட செயலர் TKS அவர்கள் மட்டும்தான். எந்த மதவாத சக்திகளுக்கும் இடம் கொடுக்காமல், எந்த விதமான மதவாத சக்திகளுக்கு துணை போவதற்கு இடம் கொடுக்காமல், உங்களோடு உங்கள் கரத்தோடு சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் உங்கள் கரத்தை பிடித்து நம்பிக்கையோடு இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னாலும் உங்களோடு நாங்கள் இருப்போம், எங்களோடு நீங்கள் இருங்கள். நன்றி, வணக்கம்.